பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல நாம் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாள் சத்தியங்களையும் தொடங்குறேன் பாருங்க. இன்றைக்கு ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மெசேஜ் கேட்டுட்டு இருந்தேன். அதுல அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, ஒவ்வொரு நாள் காலையில எழுந்த உடனே இதை அப்படியே டிக்ளேர் பண்ணுவாராம். இந்த நாள் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதுல நான் களி கூர்ந்து மகிழ்வேன், இந்த நாள்ல நல்ல காரியங்கள் எல்லாம் எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா நல்ல காரியங்களையும் ரிலீஸ் பண்ணுவாராம். எங்கெங்கெல்லாம் அது அடைப்பட்டிருக்கோ எல்லா நல்ல காரியங்களையும் நன்மைகளையும் நம்ம ஒவ்வொரு நாள் காலையிலையும் அதை கட்டவிழ்த்து ரிலீஸ் பண்ணணும் பாருங்க. இந்த நாள் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதுல நான் களி கூர்ந்து மகிழுவேன், எல்லா நன்மைகளையும் இந்த நாள்ல நான் பெற்றுக்கொள்வேன் இயேசுவின் நாமத்தினால. அதை காலையில கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஆறுதலா இருந்துச்சு. இந்த நாள் காலையில எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வீர்கள் இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொரு நாளும் ரிலீஸ் பண்ணுங்க பவரை, கர்த்தருடைய வல்லமையை ரிலீஸ் பண்ணுங்க. நிச்சயமாகவே நீங்கள் நன்மையை அனுபவிப்பீர்கள். இந்த நாள்லயும் நாம் சத்தியத்துக்குள்ள போலாம். ஏசாயா 43:1. ஏசாயா 43:1. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பாருங்க, நம்ம ஆறுதலற்று இருக்கும்போது ஒரு சில பிரச்சனைகளால கடந்த 2 நாட்களும் பிரச்சனைகள் சோதனைகள் மத்தியில எப்படி நாம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அதை ஜெயிக்கணும், ஜெயத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நாம் சத்தியங்களை கேட்டோம். இந்த நாள்லையும் எப்படிப்பட்ட கர்த்தர் உங்களை பேர் சொல்லி அழைச்சு உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு, உங்களை மீட்டு கொண்டிருக்கேன்னு சொல்றாரு பாருங்க. அந்த இடத்துல உங்க பேரை கூட போட்டு வச்சுக்கலாம். இப்பொழுதும் யாக்கோபே அப்படின்னு நான் என் நோட்டில் எழுதினேன். இப்பொழுதும் ஹெலனே, ஆண்டவரை நீ கூப்பிடுறாரு பாருங்க. உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர் அவர் சொல்லுகிறார். நம்மளை சிருஷ்டித்த நம்மளை உருவாக்கின கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாராம்? உன்னை மீட்டு கொண்டேன். உங்களுடைய எல்லா சூழ்நிலைகள்ல இருந்தும் அவர் உங்களை இந்த நாள்ல மீட்டு கொண்டிருக்கிறார். அதனால கலங்காதீங்க, தவிக்காதீங்க. அது மட்டும் இல்ல, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். பெயர் சொல்லி அழைச்சு என்ன ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா, நீ என்னுடையவன், நம்ம அவருடையவர்களாம். எப்படிப்பட்ட வார்த்தைன்னு பாருங்க. அதை சொல்லிட்டு கர்த்தர் சும்மா இருக்கல, அடுத்தது ஒரு அற்புதமான வாக்கு தத்தங்களை, ஒரு உடன்படிக்கை செய்யறாரு பாருங்க நம்மளோடு கூட. எப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை செய்யறாருன்னு பாருங்க. மனுஷங்க சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நான் அப்படி சொல்லவே இல்லையே, நான் அப்படி சொல்லவே இல்லை, எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, எனக்கு தெரியாதுன்ட்டு போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், உங்களை சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தா சொல்றாரு, உங்களை மீட்டு கொண்டது மட்டும் இல்ல, பாருங்க எப்படி ஒரு உடன்படிக்கை சொல்றாருன்னு. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். மற்ற மனுஷங்க உறவினர்கள் எல்லாம் பிரச்சனைன்னு வரும்போது ஓடிடுவாங்க, சொன்னவங்க ஓடிடுவாங்க, காணாம போயிடுவாங்க. ஆனா வாக்கு கொடுத்த கர்த்தர் சொல்றாரு, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ அப்படியே அலைகளுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்கையா, என் மகனே மகளே கலங்காத, நீ என்னுடையவ, நான் உன்னை மீட்டு கொண்டேன், யாரும் உன்னைய ஒரு வார்த்தையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு பாருங்க. நான் உன்னோடு இருப்பேன், உன்னோடு இருப்பேன்னு அவர் தம்முடைய கரங்களை விரித்து, அன்பான கரங்களை விரித்து, அவருடைய செட்டைகளின் மறைவுல உங்க ஒவ்வொருத்தரையும் அவர் மறைத்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அதுதான் வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை மீட்டு கொண்டேன். அது மட்டும் இல்ல, நீ 6 தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. ஒருவேளை நீ அலைகளுக்கு நடுவுல நடந்துகிட்டு இருக்கலாம், உன்னை சுற்றிலும் பிரவாகித்து வருகிற அலைகள் இருக்கலாம், ஆனா அவைகள் உன் மேல புரளாது. எப்படிப்பட்ட ஆண்டவன் பாருங்க. உங்களையும் என்னையும் நேசிக்கிறவர், உங்களுக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தினவர், நம்மளோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். எவ்வளவு ஒரு அருமையான வாக்கு தத்துவம் பாருங்க.
அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்றாரு, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. தீக்குள்ளேயே நீங்க நடந்துட்டு இருந்தாலும் அந்த அக்கினி உங்களை பற்றி கொள்ளாது. பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரையும் தூக்கி அப்படி 7 மடங்கு அக்கினி அதிகமாக்கப்பட்ட ஒரு அக்கினி ஜுவாலைக்குள்ள சூளைக்குள்ள போட்டாங்க பாருங்க. அந்த இடத்துல தேவன் அவர்களோடு கூட உலாவி கொண்டிருந்தார். அதை ராஜா பாக்குறாரு. ஐயோ, நம்ம 3 பேரெல்லாம் தீக்குள்ள போட்டோம், இங்க 4 பேர் விடுதலையோடு உலாவி கொண்டிருக்காங்களே, 4 பேர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்களே. அந்த 4வது சாயல் யார மாதிரி இருந்துச்சுன்னா, கர்த்தர் அவர்களோடு கூட நடந்தார். பிரியமானவர்களே, அவங்க 4 பேரையும் வெளியே கொண்டு வந்தாங்க. வெளியே கொண்டு வந்தா அப்படி அக்கினிக்குள்ள போய் வந்த மாதிரி ஒரு அடையாளமும் தெரியல. அவங்க தலைமுடி கருகல, அவங்க ட்ரெஸ்ஸுல ஒரு துளி அக்கினி வாசம் கூட இல்லை. ஒரு சின்ன நெருப்பு குச்சி பத்த வச்சா அவ்வளோ ஒரு நாத்து அடிக்கும். அந்த தீக்குச்சியிலிருந்து அவ்வளோ புகை வரும், அவ்வளோ நாத்து அடிக்கும். ஆனா அவ்வளோ பெரிய அக்கினிக்குள்ள இவர்களை தூக்கி போட்ட போது கர்த்தர் அவர்களோடு கூட நடந்ததுனால அந்த அக்கினி மனம் கூட அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களை, எப்படிப்பட்ட நல்ல தேவன் இன்றைக்கு சொல்றாரு, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அல்லேலூயா. 3வது வசனம் பாருங்க, ஏசாயா 43:3. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். இன்னும் அந்த அதிகாரம் முழுவதும் வாசிங்க. ரொம்ப அற்புதமான வசனங்களை அவர் சொல்றாரு பாருங்க. இதே இன்னொரு வசனம் பாருங்க, உபாகமம் 31:6. உபாகமம் 31வது அதிகாரம் 6வது வசனம். கலங்கி தவித்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக இன்றைக்கு இந்த வார்த்தைகளை அனுப்பி இருக்கிறார். உபாகமம் 31:6வது வசனம். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். பாருங்க, எப்படி ஒருவேளை இன்னைக்கு நீங்க இந்த சத்தியத்தை கேட்டு கொண்டிருக்கிற யாரோ கலங்கி தவித்து கொண்டிருக்கீங்க, என்ன எனக்கு யாருமே இல்லைன்னு. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். அவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் தான். பாருங்க, ஒரு சில காரியங்களை எழுதி வச்சேன். நீங்க வேலை செய்யற இடங்கள்ல உங்களுக்கு எதிராக தப்பா உங்க மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களா? வீடுகள்ல உங்க உறவு மக்கள் உங்க மேல தப்பான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்களா? உங்களால நிரூபிக்கவே முடியலையா? நீங்க வாயை திறந்து பேச முடியலையா? பயப்படாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். கர்த்தர் தாமே உன்னோடு கூட இருக்கிறார். நீங்க யுத்தம் செய்யாதீங்க, நீங்க ஒரு வார்த்தையும் பேசாதீங்க, நீங்க அமைதியா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யார் யார் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாங்களோ அவங்களுக்குள்ளேயே கர்த்தர் ஒரு காரியத்தை உண்டு பண்ணி அங்க கலக்கம் உண்டாகி அதிலிருந்து யாராவது ஒருவர் உங்களிடத்துல வந்து சொல்லுவாங்க, நீங்க குற்றமற்றவர்கள் என்பது நிரூபணமாகும் இயேசுவின் நாமத்தினால. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, யாரெல்லாம் அவரை நம்பி நிக்கிறாங்களோ, அவருடைய வார்த்தையை நம்பி நிக்கிறாங்களோ அவங்கள ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அப்போ நம்ம கைவிடப்பட முடியாதவர்கள், நம்மளை யாரும் வார்த்தையை நம்பி நிக்கிறவங்கள யாரும் தொட முடியாது. இன்னொரு அற்புதமான வசனத்தையும் ஆண்டவர் இந்த காலையில அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரு பாருங்க. சங்கீதம் 66:12. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நீங்க இருந்தாலும் இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் நீங்க எடுத்து அறிக்கை பண்ணிட்டு காலையில நீங்க உங்க வேலை ஸ்தலங்களுக்கு போங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை விடுவிப்பார். பிரியமானவர்களே, பாருங்க, சங்கீதம் 66:12 பாருங்க. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். எல்லாரும் தலை மேல ஏறி போறாங்கன்னு நம்ம பேச்சுவாக்குல சொல்லுவோம் பாருங்க. இங்க சங்கீதக்காரன் வசனமா எழுதி வச்சிருக்காரு, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். இப்ப என்ன சொல்றோமா? செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத எல்லாரும் பார்க்க போறாங்க. நம்ம தீக்குள்ளிருந்து வெளியே வரப்போறோம்.
தண்ணிக்குள்ளிருந்து வெளியே வரப்போறோம், அலைகளுக்குள்ளிருந்து வெளியே வரப்போறோம். அப்ப எப்படி நம்ம என்ன சொல்லுவோம்? மனுஷர்கள் எங்க மேல ஏறி போனாங்க, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆனாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை இந்த நாள்ல செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். பிரியமானவர்களே, நீங்க இந்த நாள்ல அவருடைய வார்த்தையை நம்பி நிற்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத சுற்றிலுள்ள எல்லா ஜனங்களும் பார்ப்பாங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கூட அவங்கள தூக்கி அக்கினிக்குள்ள போட்ட அந்த ராஜா பார்த்தாரு. அவர்களோடு கூட விடுதலையோடு ஒரு 4வது ஆள் உலாவுகிறத நான் பார்க்கிறேன். அந்த சாயல், அவருடைய சாயல் தேவபுத்திரனுடைய சாயலை போல இருக்குன்னு. பிரியமானவர்களே, உங்க சூழ்நிலைகளின் மத்தியில கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களை காத்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். ஒரு பொல்லாப்பும் உங்களுக்கு அணுகாது, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. வார்த்தையை நம்பி நிற்கிற உங்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மையுள்ளவர். உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.